ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டோமொபைல். இப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டோமொபைலில் இப்போது வெயிட்டு, அதோட வெயிட் ஆன் ஈச் வீல், அப்புறமா ரியாக்ஷன் ஆன் கிரவுண்ட் ஆன் ஈச் வீல். இப்போது வெயிட் ஆன் ஈச் வீல் வந்து என்னென்னா, வீலு ஈச் வீல் இப்போ வந்து ஆட்டோமொபைல்னால அது கார்னு எடுத்துக்கிறோம். 4 வீலு இஸ் ஈக்குவல் டு வெயிட்டுக்கு நமக்கு தெரியும் மாஸ் இன்ட்டு கிராவிட்டி டிவைடட் பை 4, அது டவுன்வர்ட். அதே மாதிரி வெயிட் ஆன் ஈச் வீல், அப்புறம் வீலு அதில் கிரியேட் ஆகிற ரியாக்ஷன், கிரவுண்டில் கிரியேட் ஆகிற ரியாக்ஷன் ஆன் ஈச் வீல். அதனால் ரியாக்ஷன் ஆன் ஈச் கிரவுண்டு ஆன் ஈச் வீல் இஸ் ஈக்குவல் டு W/4 இஸ் ஈக்குவல் டு mg டிவைட் பை 4, அது அப்வர்ட். அப்புறமா இது வந்து ஃப்ரண்ட் இன்ஜின், இது ரியரு, அது பேக்கு, இது வந்து அவுட்ரு சைடு, இன்னர் சைடு. அங்கே க்ரியேட் ஆகிற, நம்ம லெஃப்ட் எடுக்கும் போது அங்கே க்ரியேட் ஆகிற ரியாக்ஷன்ஸ் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆஃப் கைரோஸ்கோபிக் கப்பிள் டியூ டு 4 வீல். அதே மாதிரி கைரோஸ்கோபிக் கப்பிள் டியூ டு இன்ஜின். இப்போது 4 வீல் கைரோஸ்கோபிக் கப்பிள் வீல்னால் CW, அப்போது 4 வீல் இருக்கனால 4. நமக்கு ஆல்ரெடி தெரியும் கைரோஸ்கோபிக் கப்பிள் ஃபார்முலா I இன்ட்டு ஒமேகா S இன்ட்டு P. இங்கே வந்து எஸ்க்கு பதிலாக வந்து என்ன போடுறோம் அப்படின்னா ஒமேகா, அதாவது ஆங்குலர் ஸ்பீடு வந்து என்னென்னா வீல்னால W இன்ட்டு சஃபிக்ஸ் W, அது போட்டோன்னா நமக்கு இதோட வேல்யூ V² டிவைடட் பை RR இன்ட்டு 4I ஒமேகா, 4I வீல். இப்போ கைரோஸ்கோபிக் கப்பிள் டியூ டு இன்ஜின்னால் இன்ஜின் கப்பிள் இஸ் ஈக்குவல் டு கைரோஸ்கோபிக் கப்பிள் போட்டிருக்கோம். இங்கே கிராவிட்டி கியர் ரேஷியோ மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். கியர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் இன்ஜின் பை ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் வீல். அப்புறம் டோட்டல் கைரோஸ்கோபிக் கப்பிள் வந்து ரெண்டுத்தையும் ஆட் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் CW ப்ளஸ் ஆர் மைனஸ் CE, தட் இஸ் கைரோஸ்கோபிக் கப்பிள் டியூ டு வீல் ப்ளஸ் ஆர் மைனஸ் கைரோஸ்கோபிக் கப்பிள் டியூ டு இன்ஜின். அப்புறம் அதற்கு நடக்கிற ஃபோர்ஸஸும் ரியாக்ஷன்ஸும். ஃபோர்ஸஸ் ஆன் ஈச் அவுட்டர் வீல் இஸ் ஈக்குவல் டு CG/2W, அது டவுன்வர்டு. அப்புறம் ஃபோர்ஸஸ் ஆன் ஈச் இன்னர் வீல் CG/2W அப்வர்டு. ரியாக்ஷன் ஆன் கிரவுண்ட் ஆன் ஈச் வீல் வந்து CG/2W அப்பவர்டு. ரியாக்ஷன் ஆன் கிரவுண்ட் ஆன் ஈச் இன்னர் வீல் RG இஸ் ஈக்குவல் டு CG/2W டவுன்வர்ட். அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் நமக்கு ஆல்ரெடி m²R. இப்போது இன்ட்டு H மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இது பண்ணோம் அப்படின்னா இந்த m/R² இன்ட்டு H. ஃபோர்ஸஸ் ஆன் ஈச் அவுட்டர் வீல் இஸ் ஈக்குவல் டு, அங்கே நம்ம CG போட்ட மாதிரி இங்கே சென்ட்ரிஃபிகல் கப்பிள் டவுன்வர்ட். இன்னர் வீல் வந்து CC/2W அப்வர்ட். ரியாக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் ஆன் ஈச் அவுட்டர் வீல் வந்து C இஸ் ஈக்குவல் டு CC/2W அப்வர்டு. இன்னர் வீல் வந்து CC வந்து இது டவுன்வர்டு. இது அப்படியே ஆப்போசிட்டாக இதுக்கு இருக்கும் ரியாக்ஷன். அப்புறம் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஆன் ஈச் அவுட்டர் வீல், வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஆன் ஈச் இன்னர் வீல் வந்து W/4 CG ப்ளஸ் CC, அதாவது கைரோஸ்கோபிக் கப்பிள் ப்ளஸ் சென்ட்ரிஃபிகல் கப்பிள். இதே இது இன்னர் வீல் அப்படின்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன் வந்து மைனஸ் போடணும். இது வந்து அப்வர்டு, இதுவும் அப்வர்டு. ஃபார் பாசிட்டிவ் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா அதோட கண்டிஷன் என்னென்னா W/4 மைனஸ் CG டிவைடட் பை 2W மைனஸ் CC டிவைட் பை 2W கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதுதான் அதோட பாசிட்டிவ் ரியாக்ஷனோட கண்டிஷன். அப்புறம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் 2 வீல் வெஹிக்கிள்ஸு, அதோட கைரோஸ்கோபிக் கப்பிள் என்ன அப்படின்னா 2 வீல்னால 2, அப்புறம் I வந்து என்னென்னா இனர்ஷியா ப்ளஸ் G கியர் ரேஷியோ IE இனர்ஷியா ஆஃப் இன்ஜின், இது இனர்ஷியா ஆஃப் வீல் ப்ளஸ் இன்ட்டு V²RR cos θ. அப்புறம் ஓவர் டர்னிங் கப்பிள் வந்து என்னென்னா கப்பிள் mV²R இன்ட்டு H, ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு H cos θ. இப்போ ஃபார் யூக்லிபிரியமாக இருக்கும்போது நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் யூக்லிபிரியம் என்னென்னா mgH sin θ நமக்கு கிடைக்கும்.